ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு ஒரு ஹெச்டிஎம்எல் டெம்ப்ளேட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்துட்டு ஒரு யூஆர்எல் பேட்டர்ன் வந்துட்டு செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஹெச்டிஎம்எல்ல ஒரு இதை ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஹெச்டிஎம்எல் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டெம்ப்ளேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம். இந்த டெம்ப்ளேட்டுங்கிற ஆப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்துட்டு ஹெச்டிஎம்எல் எல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளே கிரவுண்ட் இருக்குதுல்ல, பிளே கிரவுண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டர் பேர் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் TMPLATES டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் செட் பண்ணிக்கலாம். நியூ hello டாட் HTML ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் வந்துட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் வந்து செட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல சாங்கோ LER and learn அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சாச்சு. இதில் பார்த்துட்டு நம்ம H1 டேக் தான் ஆட் பண்ண போகிறோம். H1 டேக்கில் நம்ம போன டைம் கொடுத்த மாதிரி ஹலோ வேர்ல்ட். ஓகே, இப்போ ஹலோ வேர்ல்டு வந்துட்டு நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலை நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணனா இது வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டுக்கு வந்துட்டு எப்படி இது பண்ணுறதுங்கிறது தான் வந்துட்டு இது பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த பிளே கிரவுண்டில் வியூஸ்ன்னு ஒன்று எழுதுறோம். அதில் வந்துட்டு நம்ம HTTP ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தோம் போன டைமு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டர் பண்ண போகிறோம். ரெண்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி ஒர்க் ஆகும்னா ரிட்டன் ரெண்டர். இந்த ரெண்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்து செட் பண்ண போகிறோம். ரெக்வஸ்ட் கமா இந்த ரெக்வஸ்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எந்த ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஹெச்டிஎம்எல் இந்த இடத்துல வந்துட்டு HELLO டாட் HTML ஓகே இப்படி கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம manage.py சர்வர் ரன் பண்ணிக்கலாம். சர்வர் ரன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ளே போய்க்கலாம். ஃபாலோ பண்ணி உள்ளே போனோன்னா நம்மளுக்கு வந்துட்டு போன டைம் பண்ண மாதிரி தான் இந்த இடத்துல பிளே கிரவுண்ட் ஹலோ. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்துச்சு. இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த HTML வந்துட்டு ஜஸ்ட் H1 மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு டெம்ப்ளேட்டில் வந்து இது பண்ணுறது, அதாவது வந்துட்டு இது ஐ மீன் HTML டெம்ப்ளேட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இந்த HTML டெம்ப்ளேட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு டேட்டா வந்துட்டு சென்ட் பண்ண முடியும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல HTML பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஐ மீன் வந்துட்டு ஒரு கேர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். கேர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி ஃபைல் மாதிரி இப்போ நேம் கோலன் FS அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டேன்னா இந்த இடத்துல நான் போயிட்டு இப்போ நான் இந்த HTML பேஜில் பார்த்தீங்கன்னா HTML பேஜில் போயிட்டு இப்போ இந்த ஹலோ வேர்ல்டுக்கு பக்கத்தில் ஹலோ வேர்ல்டை தூக்கிட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு என்னோட நேம் நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். நேம் ஓகே, இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு நான் இந்த HTML சேவ் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு இதில் போய் பார்த்தோன்னா இப்போ எனக்கு இந்த இதில் வந்துட்டு நேமுக்கு பதிலாக ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக என்னோடய நேம் வந்திருக்குது. இதுவே வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது எனக்கு HTMLலேயே வந்துட்டு பைத்தானோடது கோடு மாதிரி போடணுன்னா நான் இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கும் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 டாலர் ஐ மீன் % சிம்பிள் போட்டுக்கிறேன். இஃப் நேம்னா எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகணும். % எல்ஸ்னா எனக்கு வந்துட்டு காப்பி பேஸ்ட் ஹலோ
WORLD world, hello worldன்னு hello world. ஓகே, இந்த இடத்துல நம்ம end if கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ சாரி end if வந்து சேர்த்து கொடுக்கணும். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வியூஸில் போயிட்டு இப்போ வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு நேம் வந்துட்டு எடுத்துட்றேன். எடுத்துட்டு சேவ் பண்ணேன்னா, இப்போ நான் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணேன்னா, ரீலோட் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு வருது. இதுவே நான் இந்த இடத்துல வந்துட்டு அன்டூ பண்ணிட்டு சேவ் பண்ணேன்னா எனக்கு இங்கே ப்ரோக்ராம் ரீரன் ஆயிடுச்சு. ரீரன் ஆன ப்ரோக்ராம் இங்கே போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு எஃப்எஸ்ன்னு வந்துச்சு. இப்போ டெம்ப்ளேட்டில் எப்படி இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, எப்படி டேட்டா எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு.